நாகை அருகே பாதியில் கிடப்பில் போடப்பட்ட கழிவறைகளில் செடி கொடிகள் மண்டி கிடப்பதால் கழிவறை இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி கிராமத்தில் கழிவறைகள் இல்லாத வீடுகளை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கணக்கெடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கழிவறைகள் 7 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு கட்டுமானப் பணி பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் செடி கொடிகள் மண்டி கிடப்பதால் கழிவறை இல்லாமல் பெண்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள குப்பைமேட்டில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பண்ணவயல் சாலையில் அய்யனார் கோவில் எதிரே உள்ள ஓடக்கரையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இந்த நிலையில் குப்பைமேட்டில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சீர்காழியிலிருந்து அளக்குடி சென்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய நிலையில் கச்சேரி சாலையில் சென்றபோது பழுதாகி நடுவழியில் நின்றுள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் அரசு பேருந்தை தள்ளிச் சென்றுள்ளனர். பழுதான அரசு பேருந்துகளை விடியா திமுக அரசு இயக்கி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளிநீர் வீழ்ச்சி அருவி அருகே சாலையில் அஜித் என்பவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருவாரூரில் பயிர் காப்பீட்டு இணையதளம் முடங்கியதால் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக இணையதளம் முடங்கியதால் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பா சாகுபடி பயிர் காப்பீட்டின் போதும் இணையதளம் முடங்கி அவதியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் இதே நிலை ஏற்பட்டுள்ளதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். 6 நாள் 7 நாளா இந்த பயிர் காப்பீட்டு வேலை செய்ய ஆதார் வெளிப்படி நான் கொடுத்தீங்க. இது சாதாரண சின்ன விஷயம். இது மத்திய அரசு மாநில அரசு செய்யலாம். இது மாநில அரசில் எதுக்கு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் 60 பேர் விவசாயம் வந்துட்டு போறாங்க. ஒன்று அவங்க 10 ரூபா வருமானம் வரும், எங்களுக்கு 10 ரூபா வருமானம். க்ளோஸ் அண்ட் பெஸ்ட். இதுமாரி தான் டேட் எக்ஸ்டெண்ட் சொல்கிறாங்க. ஏன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது நான் கேட்டேன்னா, சம்பா கதைப்படி தான் சாஃப்ட்வேர் வேலை செய்ய சொல்லிட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு வாரத்தில் ஒரு அப்ளிகேஷனும் வரல. காதலர் தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் விற்பனைக்கு வந்துள்ள ரோஜா பூக்கள் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. பெங்களூரு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சிவப்பு, வெள்ளை, ஆரஞ்சு, மஞ்சள் என பல்வேறு வண்ணங்களில் ரோஜா பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு 15 முதல் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ரோஜா பூக்கள் இந்த ஆண்டு வரத்து குறைவால் 30 முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று 20 மலர்கள் கொண்ட ரோஜா பூக்கட்டு 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் அரசு கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றம் காரணமாக அரசு கட்டுமான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர்கள் குறித்த காலத்திற்குள் பணியை நிறைவு செய்ய முடியாமல் இருப்பதால் கட்டுமான பணிகளுக்கு கால அவகாசம் நீட்டித்தும் விலை ஏற்றம் குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவும் வலியுறுத்தியுள்ளனர். 60-70% விலையேற்றமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு கடுமையான விலை உயர்வுனால நாங்கள் எடுத்த அரசு நிர்ணயித்து நாங்கள் ரேட் எடுத்ததுக்கும் இப்போது இருக்கிற ரேட்டுக்கும் நாங்கள் இதை வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்படுது. இதை அரசு தயவு கூர்ந்து இதை கட்டுப்பாட்டில் இந்த ரேட்டை வைக்கலைன்னா எங்களால் தொடர்ந்து பணி செய்ய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கி சிரமத்துக்கு ஆளாகிக்கிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரை தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நைனாம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளியை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது 2 பிரிவுகளாக பிரிந்து ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தீபாவளி சீட்டு நடத்தி வசூல் செய்த பணத்தை மக்களுக்கு திருப்பி செலுத்த முடியாத விரக்தியில் கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டார். கத்தேரி ஊராட்சி சாமியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனபால், சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி ஆகிய இருவரும் தீபாவளி சீட்டு நடத்தி மக்களிடம் 13 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்துள்ளனர். இதனையடுத்து சீட்டு பணத்தை மக்களுக்கு திருப்பி செலுத்த பழனிசாமி பணம் தராததால் மன உளைச்சலில் இருந்து வந்த தனபால் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் பழனிசாமி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.